ஒரு சர்ப்ரைஸான ஒரு தொகுதி தான். திரு செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு போகிறாரு. கரூர், மன்னன் அல்லது அரவக்குறிச்சி அப்படிலாம் பேசப்பட்டது. ஏன் கோவை போயிருக்காரு? இந்த தொகுதியினுடைய வாய்ப்பு. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது ஊழலை சுட்டிக்காட்டி ஸ்டாலினால் மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட இவர் தற்போது ஸ்டாலினுக்கு மிகவும் பிடித்தவர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் இருக்கிறார். செந்தில் பாலாஜி இதுவரை அதிமுக உள்பட பல்வேறு கட்சிகளுக்கு மாறினாலும் அவரை விட்டு எப்போதும் வெற்றி மாறியதில்லை. 2006 இதுவரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியையே காணாதவர். விஜயின் கரூர் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் சதி இருப்பதாக தாவைக்க குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில்தான் அவர் கோவை தெற்கு தொகுதிக்கு மூவ் ஆகி இருக்கிறார் என்ற ஒரு கருத்தும், கரூரில் அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கர் முழு வீச்சில் களப்பணியாற்றி வருவதை கருத்தில் கொண்டே அங்கு நிற்காமல் கோவை தெற்கு தொகுதிக்கு மாறியிருக்கிறார் என்ற மற்றொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கில் அதிமுக சார்பில் அம்மன் கே அர்ஜுனனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் பேரறிவாளனும், தாவேக்க சார்பில் செந்தில்குமாரும் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பியூரா எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டி அது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளி பீப்புள்ஸும் இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுறவங்களும் இருக்கிறாங்க, மைனாரிட்டிஸும் இருக்கிறாங்க. இது 3 மிங்கிள் ஆகி வரக்கூடிய ஒரு தொகுதி, ஒரு டிஃப்ரெண்டான தொகுதி அது. அதனால தான் அரவக்குறிச்சி கரூரை விட்டுட்டு அங்கே போயிருக்காரு. கரூரில் இந்த மாதிரி MR விஜயபாஸ்கர் கொஞ்சம் டஃப் கொடுப்பாரு, இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இது அவர் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதனால போறாரா இல்லை கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் MLA-வே இல்லைன்றக்காக போறாரா? அதுவும் ஒரு காரணம். அவர் எப்பயுமே செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வின் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காரு. ரெண்டாவது இந்த தொகுதி அவருக்கு ரொம்ப ஃபேவரான தொகுதி. ஒரு மெட்ரோபாலிட்டன் எல்லாம் மிங்கிளாக இருக்கக்கூடிய விஷயம். அங்கே சிம்பிள் பார்த்து தான் போடுவாங்க, கேஸை தாண்டி. போன முறை இது நட்சத்திர தொகுதி தான். போன முறை பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நின்னாங்க, வானதி நின்னாங்க. இப்போ வானதி கோவை வடக்குக்கு போகிறாங்க. அதனால தான் கமல் இங்கேருந்து அங்கே போய் நின்னார், அந்த தொகுதியை சூஸ் பண்ணி. அப்போ இந்த கம்யூனிட்டி, ரிலீஜன் இதெல்லாம் பார்க்காம விடக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ செந்தில் பாலாஜி அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, அது அதிமுக வென்ற தொகுதி இல்லையா? அது இல்லை, அதான் சொல்கிறேன். அதிமுக MR பாஸ்கே கரூர்லேயும் அதிமுக வென்ற தொகுதி தான். செந்தில் பாலாஜி அதிமுக கார் தானே. MRV is winning. MR விஜயபாஸ்கர் is winning கரூர். அது ஒரு கிளியர் கட்டா அடுத்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இல்ல நான் ஏன் இவர் வந்ததுக்கு நம்ம பேஸ் சொல்லணும்ல. அது 2 தொகுதி கூட டிஸ்கஸ் பண்ணா கூட பண்ணிடலாம் சைமல்டேனியஸா. MR விஜயபாஸ்கர் is winning கரூர். இல்ல, நான் அது செந்தில் பாலாஜி வெர்சஸ் MR விஜயபாஸ்கர் இருந்தாலுமே MR தான் ஜெயிப்பார். ஏன்னா இந்த தொகுதியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜா என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு லேடிஸ் நிறைய வாக்களிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜியை நம்பி. ரைட், 1000 ரூபாய் ஸ்கீம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொன்ன டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. ஸோ திமுகவுக்கு வாக்களித்த பெண் வாக்காளர்கள் அப்படியே தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. MR விஜயபாஸ்கர் இஸ் மெயின்டைனிங் இஸ் ஓட். இல்லை, அப்படி தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆனால் உங்களுக்கு திமுகவுக்கு கெயின் தானே. இல்ல திமுக கெயின் கிடையாது. அதிமுக தன்னோட ஓட் பலத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இல்ல, MR விஜயபாஸ்கர் அங்க தனக்கான ஒரு பேஸ் போட்டு வச்சிருக்காரு. அது ஒண்ணு, அந்த பேஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால MRV ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிளஸ் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சப்போஸ் இந்த தேர்தல் கிட்ட போகும்போது கரூர் சம்பவத்துக்கு காரணம் இவர் தான், அதை சுமந்துட்டு போவேனால இப்போ ஈஸியா இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லயும் பாருங்க, அம்மன் அர்ஜுனன் அவர் இந்த தொகுதியுடைய பாரம்பரியமா இருந்தாரு. அப்புறம் கோவை வடக்குக்கு போய் அங்கேயும் ஜெயிச்சாரு. நாம் தமிழர் பேரறிவாளன், தாவேக்கால செந்தில்குமார். அம்மன் அர்ஜுனன் அங்க ஒரு டஃப்பான கேண்டிடேட் இல்லையா? இல்ல அம்மன் அர்ஜுனன் கிரவுண்ட் ஒர்க்கர். அதாவது எப்படி பேஸ்லேயும் வந்தார், கவுன்சிலர்லேயும் அவர் அந்த ரேஞ்சு தான். அப்படிதான் நம்ம எடுத்து வரணும். ஒரு கவுன்சிலர் அதிகபட்சம் ஒரு மேயர் ரேஞ்சுக்கு போகலாம். இருக்கிறாரு அவருடைய அந்த ரேஞ்ச் அதுக்கு மேல தாண்டி போக முடியாதுங்கிற. இல்ல அவர் இல்லங்க, அவர் மினிஸ்டர். இவர் மினிஸ்டர் இருந்தவர். இல்ல, அந்த மண்டலத்துல எப்படி ஆட்சி அமைச்சா SP வேலுமணி தான் மினிஸ்டர். அதை எப்படி அதான் சொல்றேன். அப்ப அங்க ஆட்சி அமைச்சா செந்தில் பாலாஜி மினிஸ்டர்ல அந்த வேரியேஷன் சொல்றேன். இப்ப அம்மன் அர்ஜுன் மினிஸ்டர் ஆவரா, செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆவரா, ஆட்சி அமைச்சு பார்ப்பாங்க. அப்படி ஒரு இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, கோயம்புத்தூர்ல இந்த சூரியனுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டு. நேச்சுரலாகவே இப்பயும் உதயசூரியனுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டு. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் போன வாட்டி MP எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. கணபதி ராஜ்குமார் போட்டு ஜெயிச்சாங்க. மேயர் அவங்க வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எங்க சிக்கல் வரும்னா, அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கும் அங்க ஓட்டு, 2 பேருக்கும் ஓட்டு உண்டு, 2 பேருக்கும் பேஸ் உண்டு, 2 பேருக்குமே பூத் ஸ்ட்ரக்சர் உண்டு. அங்க இருக்கா கோவையில? விஜய்க்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள கொஞ்சம் இருக்கு. இல்ல நான் அது வரேன். இல்ல, கோவையில விஜய் வந்தப்ப பயங்கர கூட்டத்தால நம்ம பார்த்தோம்ல. இல்ல, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள கொஞ்சம் இருக்கு. அதுல நான் மாறுபடுறேன். இல்ல, நான் சொல்றேன், நீங்க நார்த் பேசுறீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, இதுல சொல்ற இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இங்க அதிமுக பாஜக ஓட்ட
விஜய் பிரிக்கிறாரு, அது திமுக ஒரு எட்ஜை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்கல்ல. இல்ல இப்போ என்னன்னா சிட்டி இருக்குல்ல, இப்போ கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் நார்த், ரெண்டு சவுத்து நார்த்து அப்படின்னா நம்ம டி நகர், சைதாப்பேட்டை மாதிரி ஒரு தொகுதி, ரெண்டுமே அட்ஜன்சென்ட்டாக இருக்கு. கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்தவரை இவர் சொன்ன மாதிரி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் எல்லாருமே கலந்துருப்பாங்க. அதாவது கோயம்புத்தூர் நார்த்து வந்து ட்ரெடிஷ்னல் இப்போ சென்னை, நார்த் சென்னை, சவுத் சென்னை மாதிரி தான் அது, ரைட். இப்போ என்னன்னா நார்த்தில் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு, சவுத் வரும்போது விஜய்க்கு வந்து ஆம்பிஷா தான் இருக்கு. விஜய்க்கு ஒரு 10% இருக்கு, நார்த்தில் 15% இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் இந்த தேர்தலோட பெரிய விஷயம். இதை வந்து இப்போ லாஸ்ட் டைம் என்னன்னா மக்கள் நீதி மையம் வந்து கமல் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா வந்தார், ரைட். கமல், வானதி, அதுக்கப்புறம் வந்து அந்த கை கேண்டிடேட் 3 பேரும் வந்தாங்க. இந்த வாட்டி என்னன்னா இந்த கை கேண்டிடேட் இடத்துக்கு பதிலாக விஜய் வருவாரா மாட்டாரான்னு தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அம்மன் அர்ஜுனும் செந்தில் பாலாஜி வரும்போது 2 சைடட் கண்டெஸ்டா மாறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 ஹெவி வெயிட்ஸ் நிற்கும் போது இந்த 2 சைடு போன வாட்டி என்னாச்சுன்னா வானதி, கமல் வரும்னு எதிர்பார்க்கும் போது 3 பேர் போட்டியில் இருக்கான்னு சொன்னாங்க, ஜெயக்குமார் மதுராம ஜெயக்குமார் இருக்காங்க. இந்த வாட்டி 2 சைடு கண்டெஸ்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சவுத்.